matriculation as a इसको last आने Team E Group C registration number 2102. So I am going to explain on my herbal soap about this preparation and more, which is the name of Frescura. It is a Spanish name from the word frescus. Why I create this project? Many soap contains chemicals which harms our human skin, but using only natural ingredients, it does not harm our skin. The ingredients used are turmeric, lime juice, coconut oil, mint leaves, neem leaves, aloe vera, and soap base. You will ask why you are using soap base? It is a chemical, right? I am using it because it uses the soap as a soap structure by combining all the ingredients. In natural, we can use inhabitants as smoothie, but if we use that, it will only use liquid structure of the skin. The preparation process, which I will tell shortly, I actually have a video, so I want to show you later. First, we should clean and grind all the ingredients and melt the soap base. After melting the soap base, we should add the grinded ingredients into the pan. Pour into the mold and allow it to cool. It should be cooling for 2 to 3 days. This is the technology and achievements I got a certificate of excellence, and I made this QR code by giving all the details to the AI like ChatGPT, and it made a QR code. Benefits of my natural herbal soap. Natural ingredients. I only used natural ingredients here, so it is eco-friendly. And antibacterial properties. It does not inhibit the growth of the bacteria. Only saves our skin friendly and cooling and refreshing. Due to the presence of mint leaves, when we take a bath, if we use this soap, you will feel the freshness of the no harmful chemicals. இதுல ரோஜா இதழ்களும் போடலாம். இது காய வச்சிருக்கேன். ஆனா இது வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவும் போடலாம். நான் உனக்கு சொல்ல மாட்டேன், இது போடலாம். சரி, நம்ம கிரைண்டர்ல போட்டாச்சு.
இதெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணும். சரி, அடுத்து நம்ம இந்த மஞ்சளை என்ன பண்ணலாம், இந்த லெமன் கூட போடலாம். ஏன்னா இப்ப தனியா போட்டாங்கன்னா அதனால கட்டியா இருக்கும். கட்டி வித்தியாசப்பட்ட சோப்பு நல்லா இருக்கும். அதனால தனியா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது அறிவியல் தமிழகம். எனக்கு வந்து ஆக்சுவலி எங்க குரூப்புக்கு வந்து தொல்காப்பியத்தை பத்தி கிடைச்சிச்சு. தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண புத்தகம்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது வந்து ஆக்சுவலி வந்து சயின்டிஃபிக் ஒர்க் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து பழைய கால மனுஷங்க வந்து என்னன்னா நிறைய சயின்ஸ்ல வந்து இப்போ உள்ள விஞ்ஞானிகள் அரிஸ்டாட்டில், சார்ல்ஸ் டார்வினை விட நல்ல ஒரு சயின்ஸ்ல ஒரு அறிவாளர்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் தொல்காப்பியம். இதுல என்னன்னா இந்த சென்சஸ் ஒரு அறிவுல இருந்து 6 அறிவுள்ள மனுஷங்க வரைக்கும் அவர் பட்டியல் எடுத்திருக்காரு. அடுத்து 5 எலமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த ஃபயர், வாட்டர், ஏர், ஸ்பேஸ், இந்த 5ஐயும் வந்து அவர் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. அடுத்து இதுதான் வந்து உலகத்துல உள்ள எவால்யூஷன், இந்த விலங்குகள் அதுல இருந்து தொடர் அதோட வளர்ச்சி பட்டியல். இதான் பயாலஜி, பேச்சறிவியலும் பற்றி அவர் நம்பூதிரி. தேவகி அம்மாள் மகன் நீலகண்ட நம்பூதிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் தேவசகாய பிள்ளை. திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் அரண்மனையில் கருவூல அதிகாரியாக பணிபுரிந்த பின்னர் மன்னரின் இராணுவ அதிகாரியாக பதவி உயர்வு செய்யப்பட்டார். 1741 நடைபெற்ற குளச்சல் போரில் பிடிபட்ட பெனடிக்டஸ் லனாய் என்ற டச்சு அதிகாரியின் நண்பராகி இயேசுவை அறிந்து கத்தோலிக்க மதத்துக்கு மாறினார். வேறு மதம் மாறலாகாது என்று உயர் வகுப்பினர் தேவசகாயம் பிள்ளையை ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலைக்கு திருவிதாங்கூர் மன்னர் நாடு கடத்தி அங்கு வைத்து அவரை கொடுமைப்படுத்தி சுட்டு கொண்டனர். 4 பக்கமும் மேற்கு தொடர்ச்சி மலையின் பிரம்மாண்ட பாறைகளால் சூழப்பட்டு காற்றாடி மலையில் அமைதியாக நிற்கிறது இந்த இடம். தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட உடலில் ஒரு பாறை உருண்டு வந்து மணியோசை எழுப்பியது. அதனை மணி அடிச்சான் பாறை என்று கூறுவர். புனிதரை சுட்டுக் கொள்வதற்கு முன் அவர் இறைவனை வேண்டினார். அவரின் கால் தடங்கள் இன்னும் அழியாமல் அப்படியே இருக்கிறது. புனிதரின் இறுதி ஜெபம் ஒரு பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது. தன்னை கொல்ல உபயோகப்படுத்திய துப்பாக்கியை தானே ஜெபித்து கொடுத்த பிறகே துப்பாக்கி செயல்பட்டது. தேவசகாயம் பிள்ளை இறந்த பிறகு அவரது உடல் கோட்டார் புனித சவேரியார் ஆலயத்தில் அடக்கம் பண்ணப்பட்டுள்ளது. தற்போது காற்றாடி மலையை புனித பிரபஞ்சத்தின் பஞ்சபூத கொள்கையையும் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியையும் எடுத்துரைக்கும் ஒரே நூல் தொல்காப்பியம். நவீன அறிவியல் மேதைகள் சார்லஸ் டார்வின் மற்றும் அரிஸ்டாட்டில் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தலை சிறந்த உயிரியல் மேதையாக தொல்காப்பியர் திகழ்ந்துள்ளார். And it makes sunlight comes down more efficiently and less light is scattering happening. Actually, it washes away all the dirtiness, so it looks brighter and better. Good morning, everyone. I am Avansi Marshall from Belfield Matriculation Higher Secondary School, Asaripalam. Registration number 2102. I am from Team E, Group C.
Why everything looks brighter after rain? Atmospheric cleansing. This is my talk. So I am going to Why do roads and buildings looks reflect more light after rain? இதுக்கும் இது சொல்லலாம். இந்த ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்ல கொஞ்சம் கேப் இருக்குமா, அது ரெண்டு மழை இருக்குது. அப்போ வந்து கேப்ல என்ன விடும்போது இந்த ஆக்சுவலி இந்த வாட்டர் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கனால இதுவும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த கேப்ல வாட்டர் இருக்கு, அதுக்கு ஒரு Thank you for Kumari Arivil Peravai for giving this wonderful opportunity.